shoot up, 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 shoot up. காதல் கேண்டிதானா கல்யாணமான பின்னே கசக்கும் வீணா ரெட்ரோ கண்களானா கட்டி கொண்ட கூட வரும் நிழலானா shoot up, 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 shoot up. கீர்த்தனா, அம்மாவும் அப்பாவும் சிங்கப்பூர் வந்த கையோட அப்பா போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்களா? அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட தான் பேசுறேன் கீர்த்தனா. ஏய், அப்பா விடு, அம்மா பத்தி நினைச்சு பாத்தியா? உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த அப்பா அம்மானு சொந்தம் கொண்டாடினா இங்க நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? சொந்தத்துக்காக வேணாம், அவங்க உன்னை பாத்துக்கிட்டாங்களே. எதுக்கு பாத்துக்கிட்டாங்க? அவங்க பாவ கணக்கு தீக்கிறதுக்காக தானே. கீர்த்தனா அக்கா, நான் என்ன கோ த்ரூ பண்றேன்னு உன்கிட்ட சொன்னா உனக்கு புரியுமா? எனக்கு புரியாது. இருந்தாலும் அக்கா, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க மறைச்ச அந்த உண்மைதான் என் ஞாபகத்துக்கு வருது. ஆனா இவ்வளவு வருஷமா அந்த உண்மை அவங்கள தானே உறுத்திக்கிட்டு இருக்கோம். That they deserve it. அப்பா அம்மாவை கூட விடு. தாத்தா இத்தனை வருஷமா என்ன வீட்டோட மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லி அவரு கூட மறைச்சிட்டார்ல. ஏன் நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது? அங்க அம்மா அழுந்துகிட்டு இருக்காங்க, இங்க நீ அழுந்துகிட்டு இருக்க. நான் என்ன செய்ய? சாரிக்கா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டேன். நீ அவங்க பிள்ளை தானே, நீ போய் அம்மாவை பாரு. நான் என் அம்மாக்காக போறேன், நீ என் தங்கச்சியா வரமாட்டியா? இங்க பாரு, நான் அங்க வந்த நிலைமை மோசமாயிடும். நான் ஏதாச்சும் சொல்லுவேன், பிரச்சனை இன்னும் பெருசாகும். இது எல்லாத்தையும் தாண்டி என்ன வர சொல்றியா? நான் இவ்வளவு சொல்லியும் வர மாட்டேங்கிறேன். அம்மா இஸ் பீயிங் ஹிஸ்டரிக்கல் கீர்த்தனா. புருஷனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனா எந்த ஒரு பொண்டாட்டியும் அழதா செய்வாங்க. You really don't feel anything? அக்கா, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. எனக்கு இனிமே நீ மட்டும்தான் இருக்க, உன்னை மட்டும்தான் நான் நம்பி இருக்கேன். நீயே என்ன இப்படி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? Don't I have the right to feel the way I do? சரி, நீ கண்ணதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நான் போய் அம்மா பார்த்துட்டு வரேன். சொல்லுங்கள் மிஸ்டர் கிருஷ்ணா, உங்கள் ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சு? என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஓகே, வெல்கம் டு த பாயிண்ட். நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து ஏற்கனவே விசாரித்தேன். நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேனே, உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்? நீங்கள் ஒத்துழைச்சிங்க, நான் மறுக்கலையே. அதுக்காக நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிடலாமா? அப்போ நான் குற்றவாளின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு தான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கோம். நீங்கள் ஊரில் இல்லாத போது மேலும் 2 பேர் உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்கள ஏமாத்திட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வாங்கின நிலத்தில் வேறு ஆள் குடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மிஸ்டர் நிர்மல், அது யாருன்னு தெரிஞ்சால் நான் என்ன ஏதுன்னு பேசி சரி பண்ணிடுவேன். எப்படி? ஊரில் உள்ள என்ன ஏஜென்ட்டை பேசி அவள் ஜஸ்ட் தட் டேவிட். ஆமாம், அவர் தான். மிஸ்டர் கிருஷ்ணா, தமிழ்நாடு போலீஸும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டும் வி ஒர்க் க்ளோஸ்லி. அண்ட் ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன், அந்த டேவிட் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. எனக்கும் அந்த டேவிட்க்கும்
இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தவிர வேறு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் போணுச்சு. அங்கேருந்து புறப்படும்போது ஒரு சின்ன தகராறு. என் பேரை கெடுத்துருவேன்னு மிரட்டுனா. அவன் எதாவது மாட்டி விட்டுருவானுன்னு எனக்கு பயமாக இருக்கு. தட்ஸ் இன்ஃபர்மேஷன். என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது என் குடும்ப விஷயத்தில் தன்னை சம்மந்தப்படுத்திக்கிட்டான். அண்ட் இட் ஜஸ்ட் ப்ளூ அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். சமீபத்தில் தான் எனக்கும் அவனை பற்றி தெரிய வந்துச்சு. இங்கே வந்ததும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டீச் மை ஏஜென்ட். ஆனால் அதுக்குள்ளே இப்படி நடந்துட்டு. தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்போ இந்த பிரச்சனைக்கு பின்னால் டேவிட் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை? ஆமாம் மிஸ்டர் நிர்மல். இங்கே பாருங்கள், யூ ஹேவ் ஃபுல் அக்சஸ் டு மை ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ். என் சைட் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் சன்னிலோ அசோக் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டாரு. ஏன் அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எல்லாத்த இப்போ யூ ஆர் லைசிங் வித் ஹிம் அண்ட் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. அந்த நம்பிக்கையினால் எங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. என்ன கேட்காமலா? உங்களை கேட்டிருந்தா நீங்கள் கொடுத்துருப்பீங்க. பட் உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடாதுன்னு தான் அவர் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டார். மிஸ்டர் கிருஷ்ணா யூ வெரி லக்கி மேன் ஃபார் ஹேவிங் சச் அ ட்ரஸ்டிங் சன் இன் லா. அண்ட் அந்த ட்ரஸ்ட் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அவருடைய ட்ரஸ்ட். உங்கள் ரெக்கார்ட்ஸ் பொய்யாகவும் இருக்கலாம் இல்லையா? அதான் உங்கள் ரெக்கார்ட்ஸையும் ஊரில் இருக்கிற ரெக்கார்ட்ஸையும் வி கோட் கம்பேர் and look for discrepancies. அப்படி இருந்தா பழைய மேலே வந்துடுமா? வெல், கம்பெனி உங்கள் பேரில் தானே இருக்குது மிஸ்டர் கிருஷ்ணா. தப்பு நடந்தால் நெக்லிஜென்ஸான பொறுப்பை நீங்கள் தான் எடுத்துக்கணும். ரக்ஷனா, நான் ராகுலை டெக்வாண்டோ கிளாஸ்க்கு அனுப்பலான் இருக்கேன். டெக்வாண்டோ? ஏன்? Because it's good for the mind and body. I'm serious. Hey, எதுக்கு அந்த மாதிரி பார்த்தேன்? நான் சந்திச்ச கைஸ்ல நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. அதான். இது நான் புதுசா இருக்கு. நோ ரியலி, நான் வாழ்க்கையில சந்திச்ச கைஸ்லே நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. நீ சொல்றதை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. மேல சொல்லு. ஏய், என்னாச்சு? ஆக்சுவலி அந்த ஸ்பெஷலிஸ்ட் சொன்னது ஓரளவுக்கு உண்மைதான். ஐ ஹேட் அ வெரி பெயின்ஃபுல் சைல்ட்ஹுட். எங்கள் அப்பா ஒரு உனக்கு சொல்ல கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்ல வேணாம், பரவாயில்ல. எங்கள் அப்பா ஒரு ட்ரக் அடிக்ட். இதுக்கு மேலே நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். And my first boyfriend, he was a gangster. இதனாலேயே எனக்கு guys மேலே ஒரு aversion, you know. அப்பா அசோக் ஃபோர்ஸ் பண்ணலை, சொல்லணும்னு தோணுச்சுன்னா அசோக் நல்லவர் தான். We were different, you know. காதலிச்ச கொஞ்ச நாள்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒருத்தர் புரிஞ்சிக்க டைம் ஒழுங்கா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே ராகுலும் பிறந்துட்டான். அதனாலே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதனாலயா? எப்படி? காய்ஸ் மேல இருக்கிற அந்த வெறுப்புனால எனக்கு பொண்ணு தான் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்.
அண்ட் ஆனா பொண்ணான்னு முடிவெடுக்கிற ஜீன்ஸ் ஆண்கள்கிட்ட வருதுனால யா அதனால் அவர் மேலே ரொம்ப வெறுப்பாக இருந்தேன் எனக்கே தெரியாமல். சரி விடு ரக்ஷனா, எதுக்கு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு? இனிமேல் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ம் Thanks for being the guy you are. வெல்கம். உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருந்தேன். ராகுல் கொஞ்ச நாளைக்கு அசோக் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு நல்லா இருக்கும்? ராகுலுக்கு, அசோக்கு, உனக்கு. உனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். ராகுலும் கொஞ்ச நாளாக ஸ்ட்ரெஸ்டாக இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரக்ஷனா, அழாத. இது நிரந்தரமா இல்லை, கொஞ்ச நாளைக்கு தான். லெட்ஸ் கெட் திங்ஸ் டுகெதர். அசோக்கும் ராகுலை நல்லா பார்த்துப்பாரு, அது உனக்கே தெரியும். எல்லாம் சரியானதும் அவன் திரும்பி நம்ம கூட வந்து தங்கிடுவான். ஆஃப்கோர்ஸ் இன் பிட்வீன் அவன் எப்போ வேணாலும் நம்ம கூட வந்து இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிர்மல், மாமாவை எதுக்கு கொஸ்டின் கூட்டி போனீங்க? அவர் தான் இன்னசென்ட்னு சொன்னேன்ல. Look, I did not promise you anything. அவர் மேலே அத்தனை ரிப்போர்ட்ஸ் ஃபைலாக இருக்கு. நாளைக்கு ஏதாவது இன்கிரிமினேட்டிங்கான எவிடன்ஸ் அவர் மேலே வந்தாக்கா நானே அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிர்மல், நான் மறுபடியும் சொல்கிறேன், மாமாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் அதுக்கு பொறுப்பும் இல்லை. அப்படியே அவருக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் இருந்தா அந்த பழியை நானே ஏற்றுக்கிறேன். அசோக், இதை பெருந்தன்மைன்னு சொல்கிறதா இல்லை முட்டாள்தனம்னு சொல்கிறதான்னு எனக்கே தெரியல. ஐம் சாரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி சட்டம் வேலை செய்யாது. இப்போ அடுத்து என்னதான் செய்யுது? நிறைய பேர் இதில் பணம் போட்டிருக்காங்க. பீப்பிள்ஸ் ஹார்ட் earned மணி. கிட்டத்தட்ட $2 million கைமாறி இருக்கு. இதுக்கெல்லாம் யாராவது அக்கௌண்டபிளாக இருக்கணும் தானே? டாக்குமெண்ட்ஸ் அவருக்கு எதிராக இருக்கா? அவருக்கு எதிராக இல்லை, அவருக்கு சாதகமாகவும் இல்லை. உங்கள் கிளையண்ட்ஸ் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக தான் இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது மிஸ்டர் கிருஷ்ணாவை நம்ம அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்தியா சைட்லேருந்து ஏதாவது வேற எவிடன்ஸ் வர வரைக்கும் ஐ கான்ட் டூ மச். என்னோட அத்தை, ஷீஸ் நாட் டேக்கிங் இட் வெல். என் ஒய்ஃபை ப்ரெக்னெண்டாக இருக்காங்க. என் ஃபேமிலிக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. ஐம் வெரி சாரி அசோக். நான் என் கடமையை தான் செய்கிறேன். எனக்கும் மிஸ்டர் கிருஷ்ணா தப்பு பண்ணலன்னு தோணுது. ஆனால் இந்த யூகத்தை ஆதாரத்தோடு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃப்ரம் த இந்தியா சைட் டு ரிவர்ட் பேக். உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்தால் ப்ளீஸ் கீப் மீ இன்ஃபார்ம்ட். நல்லதோ கெட்டதோ, ஐ நீட் டு ப்ரிப்பேர் மை ஃபேமிலி. ஏய், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் இங்கே தானே இருக்கேன், என்கிட்ட பேசு. You know what? Hey, get up, எந்திரி. Now. எங்க போறோம்? எங்கே போல? இது ஃபோட்டோ எடுக்க போகிறோம். Come, get up. ஏன்? Hey, கேள்வி கேட்காத. Come, okay, just give me your best smile. Come. இப்போ எதுக்கு? Please, Lathika, please. எனக்காக just one. Come, up. அப்போ சரி இரு, நான் அந்த சைடு வரேன். அதான் என் பேச. இது வேற இருக்கா? சரி, okay, remember, come. Best smile, come, okay? 3, 2, 1, and... Oh, wow. நான் நினச்ச மாதிரி தான் இருக்கு. என்ன நினைச்ச? You know, we make a great couple. இந்த ஃபோட்டோ பாரு, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு பாரு. முக்கியமாக நீ என் பக்கத்தில் இருக்கிறப்ப நீ இந்த சிரிப்பு தான் எவ்வளோ ரியல் அண்ட் ஜெனியூனாக இருக்கு பார்த்தியா? இன்னும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறப்ப வார்த்தை கூட தேவையில்ல. ஜஸ்ட் ஈச் அதர்ஸ் கம்பெனி மேக்ஸ் எவ்ரிதிங் மோர் ஸ்வீட்டர். இப்படி இருக்கிறப்ப நாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது? ஆந்தனி, நீ ஏய், நான் பேசி முடிச்சிடுறேன். இன்னும் லத்திகா, நான் நிறைய பொண்ணுங்களோட பழகியிருக்கேன். and I've dated some of them. ஆனால் உன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம், what shall I say? It warms the cockles of my heart. that's not original. So be it. இருந்துட்டு போட்டோம். But that's how I feel about you. உனக்கு எப்படின்னு தெரியலமா,
ஆனால் உன் கூட ஸ்பெண்ட் பண்ண இந்த டைம் டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு நீ என்னை சந்தோஷமாக்கிட்டே இருக்க. இதுக்கு மேலேயும் இதை நான் உங்ககிட்ட கேட்கலன்னா என்னோட ஒரு ஃபூல் இந்த உலகத்துலேயே இருக்க முடியாது. லத்திகா, என்னை கல்யாணம் பண்ணிக்க. உன்னை எப்படி அழ வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ரிலாக்ஸ் கூல். மொக்க ஜோக்லாம் சொல்லிடல, நல்ல நல்ல ஜோக்காக தேடி கண்டுபிடிச்சி உன்னை அன்னாடம் அழ வச்சு அதுக்கப்புறம் சிரிக்க வைப்பேன். என்னடா ஒரு மாதிரி இந்த மொட்டை வெயிலில் ப்ளே கிரவுண்டில் ப்ரொப்போஸ் பண்ணுறேன்னு பார்க்குறியா? ஜஸ்ட் கேம் இஸ் அ ரெவலேஷன் டு மீ. நீயும் நானும் ஒன்றா இருக்கிறது. Are you for real? அப்படி நம்பல. No what? I just got the right thing. Yeah. பத்தியா அவசரத்தில் எங்கள் அம்மா எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு. This is my mother's. And this means everything to me. I am going to do this. No. Listen. என் சின்சியரிட்டி காமிக்கிறதுக்கு இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல. லத்திகா, will you marry me? Anthony, listen. I'm not easy. I don't care. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஓகே, கடைசி வரைக்கும் நான் கூட இருக்கேன். சரின்னு சொல்ல. Sure? Really? I'm going to do it, no? I'm going to do it. And Lathika, I love you. இனிமே உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு பாரு. பாவனா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வா. யோம்மா, எத்தனை தடவை சொல்லுறது, நம்ம அங்க போய் எந்த புண்ணியமும் இல்ல. அசோக் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. அவர் எப்படியாவது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை பார்த்து இந்தியால என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அப்பா சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருவாரு. நீ கொஞ்சம் அழாம இருங்கம்மா. இல்ல பாவனா, இத்தனை வருஷம் நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் உங்க அப்பா தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப புதுசா இது ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? அம்மா ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் உங்க அப்பாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். தப்பு பண்ணது நான் தானே, எனக்கு மட்டும் ஏன் ஒன்றும் நடக்கல? என்னம்மா சொல்றீங்க? இல்ல பாவனா, இல்ல, வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். உங்க அப்பா பார்க்காம என்னால இருக்க முடியாது. அம்மா ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் அசோக் எனக்கு கால் பண்ணுவாரு. அக்கா, கீர்த்தனா வாமா. என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? கீர்த்தனா, உங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. அது அவங்க எப்போ பண்ணிருக்கணும். என்ன பேசுற நீ? ஐம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் தி ஆப்வியஸ். என் அப்பா அம்மாவை கொலை பண்ண போவே அவர் உள்ள போயிருக்கணும். சரி, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோமே, அப்பயாச்சும் திருந்தி வாழ்வோன்னு பார்த்தா மற்றவங்களோட பணத்துல சொகுசா வாழணும்னு நினைச்சிருக்காரு. அந்த மாதிரி ஆளுக்கு உங்களை மாதிரி உட்காந்து அழ சொல்றீங்களா? கிதனா, வாய் அடிக்கி பேசு. நீ இவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கனா அதுக்கு அவர் தான் காரணம். No matter what, he's your father. Yeah, right. செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம என்னை இங்க கூட்டு வந்து வளர்த்துருக்காரு. அதுக்கு என்ன அவரை தலையில தூக்கி வச்சு ஆடணுமா? You know what he is? He's a cheat, a criminal. Can you stop it? நீ ரொம்ப பேசுற. ஆமாக்கா, என்னை இப்படி பேச வச்சுட்டாரு. எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவர் உள்ள போயிடுவாரு. இங்க வெளியில எத்தனை பேர் சஃபர் பண்றாங்கன்னு அவர் ஒரு நாளாச்சும் யோசிச்சு பார்த்துருப்பாரா? ஐயோ கீர்த்தனா, உங்க அப்பா ரொம்ப நல்லவருமா. அவர் எந்த தப்பும் பண்ணல. அந்த டேவிட் தான் அவர் சொன்னாருன்னு நீங்களும் நம்புறீங்களா? எப்படிமா, எப்படி இன்னொருத்தர் மேல பழி போடுறது அவ்வளோ ஈஸியா போச்சுல உங்களுக்கு? நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. அவரு 2 பேரை கொலை பண்ணியிருக்காரு. 2 பேரை கொலை பண்ண கொலைகாரன். உங்களால எப்படி அவரை மறுபடியும் நம்ப முடியுது? நீ என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? இது நீ என்ன முட்டாள்னு கூப்பிட்டதுக்காக இல்ல, உங்க அப்பாவை கொலைக்காரன்னு கூப்பிட்டதுக்காக. அவர் யாரையும் கொலை பண்ணல. அன்னைக்கு ராத்திரி அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போது வண்டிய ஓட்டது உங்க அப்பா அம்மாவை கொண்டது
அன்னைக்கு எனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு பெரிய சண்டை. உங்க தாத்தா, அத்தை எல்லாரும் என்ன நடந்ததுன்னு தெரியாம உங்க அப்பாவை சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு கோவம். நான் வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டேன். இட் இஸ் ஓவர். அவனுக்கு என்ன பைத்தியமா? என்னாச்சு, நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்களா? ஐயோ இல்ல பிரகாஷ், இப்படி எதுவும் நடக்கல. அவன் ஏன் திடீர்னு இப்படி மெசேஜ் பண்றான்னு தெரியல. ஹீஸ் நாட் ஈவன் ஆன்சரிங் மை கால்ஸ். என் கால்ஸும் அவன் எடுக்க மாட்டேங்க. என்ன பண்றது? நாம வீட்டுக்கு போவோம். ஐ நீட் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங். Na